Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளோட வண்டி பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் NS200. சோ அந்த வண்டியில பாத்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் ஏக்கவனே இருக்கு. பட் அப்படி பார்த்தாலும் ஏன் பாத்தீங்கன்னா அது உடைஞ்சிருச்சுங்க. அதனால தான் இப்போ நம்ம மாத்த போறோம். एक्चुअली நான் இப்போ வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 650 rupees நான் உங்களுக்கு எல்லாமே டீடைல் எல்லாமே காமிச்சறேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல travel related அப்புறம் பைக் modification related வீடியோஸ்லாம் போடுவோம். சோ மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. என் பேர் பாத்தீங்கன்னா சஞ்சீவ். சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த மாக்ஸியோட ஹேண்டில் பார் லிவர் தான் வாங்கியிருக்கோம். இதில் ஆக்சுவலி இது வந்து சில்வர் கலர். நான் ஆக்சுவலி முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் தெரியுது உங்களுக்கு. எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான், எல்லாமே 6 அட்ஜஸ்டபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் நான் இதுக்கும் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, பட் ஓகே ஒரு நல்ல மெட்டீரியலுங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 650 rupees. நான் பழசு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசானில் தான் வாங்கினேன். 1000 rupees நினைக்கிறேங்க அது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற லிவர்ஸும் பார்த்தீங்கன்னா மாக்ஸியோட தான். ஸோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுவும் சேம் அட்ஜஸ்டபிள் தாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு ஏன் மாற்றுறேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாமே இது நீங்கள் எந்த ஒரு மாடிஃபைவும் பண்ண தேவையில்லைங்க. ஸோ நம்ம இதை மாற்றுறதுக்கு எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ண தேவையில்ல, டேரக்ட் ஃபிட் தான். நான் ஏன் மாற்றுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கும் நான் இப்போ மாற்றிருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது எனக்கு ரைட் சைடில். ஸோ நம்ம கிளச் பிடிக்கிற சைட் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ரொட்டேட்டர் நாப் பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு பாதி பீஸ் உடஞ்சிருக்கு தெரியுது உங்களுக்கு. இந்த ஒரே நிமிஷம் பார்த்தீங்களா, பாதி தான் இருக்குது, பாதி ஆக்சுவலி ஏற்கனவே உடஞ்சிருச்சு. இப்போ இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த பீஸ் பார்த்திங்கன்னா எப்போ வேணால் விழுகலாம். இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக அட்ஜஸ்ட் ஆகுதுங்க. 6th ஸ்டெப்பில் வைக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th ஸ்டெப்புக்கான இது இங்கே தேஞ்சு போச்சு. இது ஒரு பிரச்சனை. இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் தேஞ்சிரும். இன்னும் இது ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒரு 2 years தான் மேக்ஸிமம் வரும். 2 years கூட இல்லை, 1.5 years அவ்வளோதான். 1 year கஷ்டம்தான். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இது பிரச்சனை இல்லைங்க. இது கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது. அப்போது இதுவும் இந்த ஜாம் ஆகுது இந்த இடத்துல. உங்களுக்கு தெரியுதா, இங்கே பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 6th ஸ்டெப்லாம் நல்லா தேஞ்சு போச்சு பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா 6ல் வச்சு இது பண்ணால் உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. அதனால் சரி ஃபுல் செட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் வாங்கினோட லிவர்ஸுக்கும் இப்போ நான் இருக்கிற லிவர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் பெருசுங்க. இது பார்த்திங்கன்னா சின்னது. நான் தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் சின்னது போடணுமான்னு. ஏன்னா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்களேன் எவ்வளோ சின்னதுன்னு. பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்னதுங்க. பட் இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஓகேவா யூஸ் பண்ண முடியுதான்னு. இல்லைன்னா மறுபடியும் பழசே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பிரேக் சைட் லிவர் மாற்றிடலாம். பிரேக் லிவர் மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை இந்த இடத்துல லாக் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா 10 size ஸ்பேனர் வச்சு இங்கே கீழே லாக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்த இப்படி லாக் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த கீழே இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு புல் தனியாக வந்துடுங்க. உங்களுக்கு சைட் பை சைடு வச்சு கட்டுற பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட பழைய பிரேக் லிவர். இது பார்த்திங்கன்னா புதுசு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறீங்கன்னு. ஸோ புதுசு பார்த்திங்கன்னா சின்னதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்த ஹோல்ஸ்க்கு நேராக இதை அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட இதை.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஹோல்ஸ்க்கு லாக் ஆகிடுச்சு. கொஞ்சம் இதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதை அடுத்து டைட் பண்ணிடலாங்க. மேக்ர போல்ட்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபீல் நல்லா தான் இங்கே இருக்குது. பட் உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுற பாருங்களேன். ஐ மீன் லிவர் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. மிச்சப்படி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ மேலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த போல்ட் நம்ம பிரேக் லிவர் பார்த்திங்கன்னா கீழே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது டோட்டலாக ஃபுல்லாக முடிஞ்சு. நான் ஒன்ஸ் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நம்ம இப்படி பிரேக் பிடிச்சோன்னா பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். பட் நான் சின்னதுங்க. ஐயோ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. இது 2 ஃபிங்கர்ஸ் தாங்க கரெக்டாக இருக்குது. எனக்கு பிரேக்கு கூடி பிரச்சனை இல்லைங்க. ஓகே. இப்போ கிளச்சு பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃபிங்கர்ஸில் பிடிக்க முடியாது. கண்டிப்பாக 4 ஃபிங்கர்ஸில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் மாட்டினா தாங்க தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. நம்ம கிளச் சைடு ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர், கீழே பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர். ஸோ கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இந்த இடத்துல லாக் பண்ணிட்டு நம்ம மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். ரிமூவ் பண்ணிட்டீங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு புல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோதாங்க. உங்களுக்கு இல்லைங்க ப்ரோ எனக்கு இப்படி வரலை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அந்த இந்த சைடு இருக்குல்ல, ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிச்சிடறேன். இது வந்து உங்களுக்கு இதே ஒர்க் ஆயிரும். ஸோ நம்ம இதை கிளச் ஒயரை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த லிவர் நம்ம இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஆக்சுவலி இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரிங் தெரியுதுல்ல, இந்த ரிங் கொஞ்சம் இப்படி திருப்பி இதில் நேராக இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி முன்னாடி எடுத்திங்கன்னா இது இதோ இப்படி ஸோ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்படி உள்ளே போயிருக்கும். உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு டேர்ன் பண்ணி நம்ம உள்ள இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ஸோ ஒர்க் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் போல்ட் போடணும், அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டைட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த கவரை திருப்பி போட்டுடலாங்க. இந்த கவரை திருப்பி போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஏன் பார்த்திங்கன்னா நான் கீழே கொஞ்சம் போல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்கிறனால இந்த மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி ஆடிச்சுன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. NS200 இந்த இடத்துல நம்ம போல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணியிருப்போம். இதை டைட் பண்ணிங்கன்னா ஸோ கரெக்டாயிரும். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. இந்த மேலே இருக்கிற போல்ட்டை மேலே இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா ஸோ கீழே நம்ம ஃப்ரீயாக டைட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் தெரியுது உங்களுக்கு ரொட்டேட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி கையில் பண்ணாதீங்க, ஸ்பேனர் எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 14 நம்பர் ஸ்பேனர் வச்சு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி. ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளச் ஃப்ரீ ப்ளே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிளச் கிளப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டைட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு ஒர்க். ரொம்ப ஈஸி தாங்க. பட் நீங்கள் எந்த மாதிரி லிவர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களா தான் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் லாங்காக சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட், பட் இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா தாங்க இருக்குது. வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய அட்ஜஸ்டபிள் லிவர்ஸை நான் மாற்றிருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா அதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிருக்குங்க. ஏன்னா நம்ம ஏதோ சப்போஸ் லாங் ட்ரிப் போகும்போது அந்த ஏற்கனவே மிச்ச பாதி உடஞ்சிருந்துச்சுல, அந்த பீஸ் ஃபுல்லாக உடஞ்சிருந்துச்சுன்னு நினச்சி பாருங்களேன். நம்மளால் கீரே போட முடியாது. ஏன்னா கிளச் அப்படின்னா ஃபுல்லாக லாக் ஆயிருங்க. ஃபுல் ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் மாத்திர மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா நான் பழசை யூஸ் பண்ணியிருப்பேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 650. நான் உங்களை மாடிஃபை பண்ணணும்னு சொல்ல மாட்டேன்.
இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் நிறைய லாங்லாம் போவேன், கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்கள் போய்க்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படி அவ்வளோ ப்ரிஃபரபிள் கிடையாது. அப்போவும் நீங்கள் சப்போஸ் இது மாற்ற மாதிரி இருந்தாலும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, அது லூஸ் ஆகி கீழே ஏதோ விழுந்துருந்துருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இது சப்போஸ் மாத்திர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த லிவர்ஸை போகிற மாதிரி இருந்தால் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இது சப்போஸ் இதெல்லாமே கொஞ்சம் 2-3 போல்ட்ஸ் ஸ்க்ரூ சிஸ்டம் தான், அதே மாதிரி செக் பண்ணி போங்க. சப்போஸ் ஏதாவது விழுந்துருச்சு, நம்ம லாங் ட்ரிப் போகும்போது விழுந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே ப்ராப்பராக டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்பப்போ நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பெருசாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தேவைன்னா, இல்லை ப்ரோ கண்டிப்பாக தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இது இந்த மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை ப்ரோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். எந்த ஒரு என்ஜினையோ எந்த ஒரு விதத்துலையோ பாதிக்காது. நம்ம கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பெருசாக. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, அந்த டூலர் எட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.